வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி தான் 2-3 ஸ்டைலில் பண்ணுவேன். அதில் ஒன்று தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறது. இன்றைக்கி வந்து நான் பச்சை பட்டாணி வச்சு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாத்திரத்தில் குக்கரில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேணால் நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு துண்டு அளவு பட்டை, ஒரு 5-6 போல் லவங்கமும் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 20-25 பல் பூண்டு இருக்கும். பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் போட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது தேங்காய் பாலில் வெந்து வரும்போது அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் பூண்டு போட்டு பண்ண மாட்டுறாங்க. இன்றைக்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா வந்து ஒரு 2 கொத்து அளவு போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா கலர் மாறிடும். 2 கொத்து அளவுக்கு. எதுக்குன்னா அது ஸ்மெல்லுக்காக, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கக்கூடாது, ஏன்னா கலர் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு தேங்காய் பால் சாதம் ரொம்ப கலராக தெரியும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. வெங்காயம்லாம் வெந்திருக்கக்கூடாது. வெங்காயமும் ஒரு 1/2 குக்கில் தான் இருக்கணும். வெங்காயம் பாதி அளவு வெந்ததும் நான் பச்சை பட்டாணி ஒரு 2 கையளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். மீல் மேக்கர் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துட்டு உடனே தக்காளியும் அடுத்து சேர்த்துருங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப நேரம் வதங்கினா காய் வந்து அந்த கலர் வந்து விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாதம்லாம் நமக்கு கலர் மாதிரி கிடைக்கும், வெள்ளையாகவே கிடைக்காது. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நான் இன்னும் கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன். நான் ஒரே ஒரு தக்காளி பழம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 துண்டாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் அது சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் நீளமாக சேர்த்துருக்கேன். இது ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வந்து நான் ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி போட்டேனோ அதே கப்பில் 1/4 அளவு வந்து எடுத்து நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த அரிசி அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 250 கிராம் இருக்கும். அதான் ஒரு கப் அளவு கரெக்டாக இருக்கும் எனக்கு. நான் வச்சுருக்க அந்த கப்பில் 250 கிராம் கரெக்டாக பிடிக்கும் அது. அதில் ஒரு கப் அரிசிக்கு 1/4 அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டது உடனே தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அரிசியும் சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. சாதம் குழையாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்காய் பால் சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கும். பூண்டு போட்டதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படிலாம் யோசிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தானே எதுவுமே நமக்கு தெரியும். பூண்டு போட்டு பாருங்கள், நம்மளுக்கு இது ஹெல்த்தியும் கூட. அப்புறம் நம்மளுக்கு பூண்டு போட்ட மாதிரி இல்லை தெரியவே தெரியாது. நீங்கள் அந்த பூண்டெல்லாம் வந்து நல்லா அந்த பால் தேங்காய் பால் இறங்கி அதனுடைய டேஸ்ட்டே மாறி இருக்கும். பூண்டு அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.